பிளாசிப் போர். இந்த பிளாசிப் போர் எப்போ நடைபெற்றது? இந்த பிளாசிப் போரில் சிராஜ் உத்தௌலாவை தோற்கடிச்சார்ல ராபர்ட் கிளைவு, அந்த ராபர்ட் கிளைவுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க? அதே போல் இந்த மீர் ஜாப்பர் கிட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனி எவ்வளோ தொகையை பெற்றுக்கொண்டது பார்க்குறோம். 1757 ஜூன் 23 தான் பிளாசிப் போர் நடைபெற்றது. ஜூன் 23 பிளாசிப் போர் நடைபெற்ற நாள். இந்த சிராஜ் உத்தௌலா வங்காளத்தின் நவாப் அவரை எதிர்த்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தளபதி தான் ராபர்ட் கிளைவ்னு சொல்கிறாங்க. இவர் தான் பிற்காலத்தில் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை உருவாக்கினார் இல்லையா, அந்த ராபர்ட் கிளைவை தான் இங்கே சொல்கிறோம். இந்த ராபர்ட் கிளைவ் இந்த சிராஜ் உத்தௌலாவை தோற்கடிக்கிறதுக்கு யார் மறைமுகமாக உதவி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சிராஜ் உத்தௌலாவுடைய சித்தப்பாவே மீர் ஜாஃபரே இந்த இடத்துல உதவி செஞ்சுருக்கான். ஆங்கிலேயன் ராபர்ட் கிளைவுக்கு உதவி செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிராஜ் உத்தௌலாவில் அடக்குமுறை கொள்கையால் அவதிப்பட்டாங்க ஜகத் சேத்துகள்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா சேட்டுகள், அதான் பணம் வட்டிக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஜகத் சேட்டுகள் வங்காளத்தில் வட்டிக்கு கொடுத்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஆப்போசிட்டாக சிராஜ் உத்தௌலாவுக்கு ஆப்போசிட்டாக ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவுக்கு உதவி செய்கிறாங்க. இதனால தான் ராபர்ட் கிளைவ் இந்த பிளாசிப் போரில் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதே போல் இந்த மீர் ஜாப்பரை வங்காளத்து நவாப்பாகவுமே ராபர்ட் கிளைவு உருவாக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ மீர் ஜாஃபர் கிட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை வாங்குது. எந்த காலகட்டத்துக்குள்ளனா 1757 முதல் 1860ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபர் கிட்ட இருந்து வாங்கின தொகை மட்டும் 2,25,00,000. இது எதுக்கு உதவிச்சு இந்த பணம் அப்படின்னு கேட்டால், ஆங்கிலேயர்களினுடைய அந்த தொழில் புரட்சி இருந்துச்சு இல்லையா, இந்த ஜவுளித்துறையில் குறிப்பாக இந்த தொழில் புரட்சிக்கு இது உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.